எனக்கு ஒரே ஒரு டஃப் பீரியட் என்னென்னா வணங்கான் பண்ணும்போது தான் சார் ஒரு பையன் ஒரு படம் பண்ணியிருக்கான், படம் நல்லா ஓடிடுது, அவனை யூஸ் பண்ணுங்களேன், அவனையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் Grand Royal Tours and Prithvi Women's Universe, your perfect partner, presents Behind Hoods Master Inspirers with actor Arun Vijay. Powered by MCR Pure Cotton Club, Saubhagya Home and Kitchen Appliances, A2B Veg Restaurant. The fitness எப்போதுமே எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? இல்லை சார், அது அப்பாட்டேருந்து வந்தது ஒரு விஷயம். ஸோ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணலான்னா நமக்கு ஒரு தூக்கம் வராது, அந்த மாதிரியான ஒரு இதுவாக இந்த கன்சிஸ்டன்சி தான் ப்ராப்ளம். இப்போ ஷூட்டிங் 12 மணிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் படுக்க போவோம் சார். செய்யணும்னு நினச்சா செய்யலாம் சார், செய்யணும்னு நினச்சா செய்யலாம், மனசு வைக்கணும், அவ்வளோதான். தனுஷ் சார் வந்து இங்கேருந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்கே ஃபுல்லாக ஒரு ஜிம் செட்டப் மாதிரி ஒரு ஹால் எடுத்து போட்டு வச்சுட்டாரு. சரிடா, நமக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனி கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட் லைக் தட். இப்போ நான் ஸ்கை டைவ் போய் கற்றுட்டேன், அதுவும் அப்படி தான். ஸ்கை டைவிங் கிட்டத்தட்ட 79 ஜம்ப்ஸ் முடிச்சிருக்கேன் சார். நாங்களாம் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. இது மாதிரி யாராவது பிடிக்கிறத இதில் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு எப்பா பாண்டவர் பூமியில் தமிழரசன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி எந்த கதைகளுமே பண்ண மாட்டேங்க. பாண்டவர் பூமி படம் ரொம்ப நல்லா போச்சு சார், நம்ம கூப்பிடுவாங்கன்ட்டு ஒரு இதில் தான் பண்ணுறோம். பட் அது நடக்கலைன்னும் போது சார் ஒரு பையன் ஒரு படம் பண்ணியிருக்கான், படம் நல்லா ஓடிருக்கு, அவனை யூஸ் பண்ணுங்களேன், அவனையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் செக்கச்சிவந்த வானம் ஒரு பக்கம் சிம்பு, இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி, மணிரத்னம் டைரக்ஷன், இந்த பக்கம் பாலாவோட ஒரு வாக்கு, இந்த பக்கம் மணிரத்னம் ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? இப்படி கீழே உட்காந்துட்டார் சார். இப்படி நான் இங்கே வந்து சேரில் உட்காந்துட்டு டேபிளில் உட்காந்துட்டு இப்படி கீழே உட்காந்துட்டு முட்டி போட்டுட்டு அருண் டெல் தி டயலாக். கிராண்ட் ராயல் டூர்ஸ் மற்றும் Prithvi Women's Innerwears, your perfect partner, presents Behind Hoods Master Inspirers with actor Arun Vijay. Powered by MCR Pure Cotton Club, Saubhagya Home and Kitchen Appliances மற்றும் A2B Veg Restaurant. எப்போதுமே ஃபிட்டாகவே இருக்கீங்களா? அது எப்படி? நான் பார்த்த நாள்லேருந்து ஃபிட்டாக இருக்கீங்க. ஆரம்ப காலத்தில் ஓகே, ஒரு பீரியடுக்கு அப்புறம் பார்க்கல இந்த ஆள் நல்லா சண்டை போடுவாரியா, அட்டிச்சார்னா வலிக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த ஃபிட்னஸ் எப்போதுமே எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இல்லை சார், அது அப்பாட்டேருந்து வந்தது ஒரு விஷயம். அப்பா பயங்கரமாக ஒர்க் அவுட்லேருந்து அவங்க சாப்பிட்ற டயட்லாம் அந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்க அப்போ இருக்கிற அந்த கேழ்வரகு கஞ்சியாக இருக்கட்டும், அவங்க சாப்பிட்ற இந்த கடலைக்கட்டையை வச்சு இது பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதுட்டேருந்து தான் ஐ ஸ்டார்டட். அண்ட் ஒரு ஆக்டராக வந்து வி ஷுட் பி ஆல்வேஸ் ஃபிட் அப்படின்றது ஒரு பேசிக் க்ரைட்டீரியான்னு எனக்கு அப்போயே தெரிஞ்சுது. அண்ட் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இட் பிகம் எ பேஷன். ஸோ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணலான்னா நமக்கு ஒரு தூக்கம் வராது, அந்த மாதிரியான ஒரு இதுவாக ஸ்டார்டட். அண்ட் இட் ஹெல்ப். நான் பண்ணுறேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணும் போது எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் ஆச்சு. அண்ட் ப்ளஸ் அது நம்பகத்தன்மையும் கரெக்டாக அடித்தா கீழே 2 பேர் விழுவாங்க அப்படின்னு அது இட் ஹெல்ப். அந்த பண்ணுற ரோல்ஸுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ப்ளஸ் அந்த டிசிப்ளின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார். ஏன்னா நம்ம என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அந்த ஒரு ஜிம்மில் போய் நமக்கு காட்டுற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது வந்து இட் ஹெல்ப் மீ அ லாட். எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிது. ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஃபிட்டாக இருக்கணும், அதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி தான் ப்ராப்ளம். இப்போ உங்களுடைய வேலையை எடுத்துகிட்டா டே நைட்டு ஷூட்டிங் இருக்கலாம், அடுத்த நாள் ஓய்வு எடுத்துக்கலான்னு தோணலாம். ஆனால் ஒரு நாள் நான் எக்ஸசைஸ் பண்ணலைனாலும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களா, எப்படி அதை கோப்பப் பண்ணிப்பீங்கன்னு கேட்குறேன். ஹவ் யூ மேனேஜ் தட்? இல்லை சார், வி ஹாவ் டு அது சார் அந்த ஒரு 45 மினிட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணலாம், 2.5 மணி நேரம் பண்ணலாம் சார். சம்டைம்ஸ் நான் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 2.5 ஹவர்ஸ் நான் பண்ணுவேன். எஸ். ஸோ என்னோடய கார்டியோ பண்ணிவிட்டு லைட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட். அப்புறம் திருப்பி கார்டியோ பண்ணுவேன். அதெல்லாம் வந்து பீக் நமக்கு தேவைப்படும் போது, அது ஒரு கதாபாத்திரத்துக்கு நமக்கு தேவைப்படும் போது அந்த மாதிரி ஃபிசிக்ன்றதை பொறுத்து தான். அண்ட் இல்லைன்னா அந்த 25 மினிட்ஸ் ஒர்க் அவுட்லேயுமே நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ அது ஒரு பேசிக்காக ரொட்டீனாக வச்சுருது. லேட்டானா கூட ஐ கோ டு த ஜிம், டூ இட். வீட்டில் இருந்தேன்னா வீட்டுக்கு வந்துட்டேன்னா வீட்டில் ஜிம் இருக்குது, ஸோ அங்கே பண்ணிவிடுவேன். இல்லைனா தேர் ஆர் பிளேசஸ் வேறு 12-2 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க நமக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டுருது. வெளியூரில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹோட்டல்ஸில் சொல்லிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கில் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனா காலையில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். இல்லை, இப்போ பொதுவாக இந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சொல்கிற சமாதானம்லாம் நம்ம இப்போ நான்லாம் என்ன சொல்லிங்கன்னா, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எப்படி போகிறது, இதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது, பரவலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சோம்பேறித்தனம் அங்கே தான் வருது. இப்போ ஷூட்டிங் 12 மணிக்கு முடிஞ்சால் அதுக்கப்புறம் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் படுக்க போவேன் சார். அது ஒரு இல்லைன்னா நான் காலையில் விடிகாலில் எழுந்திரிச்சிட்டு ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 4:35 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவோம். இதுதான் நடந்துச்சு இதுலேயும், இட்லி கடையிலையும். எங்களோட ஜிம்மில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் ஜிம்மு கிடையாது. தனுஷ் சார் வந்து இங்கேருந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்கே ஃபுல்லாக ஒரு ஜிம் செட்டப் மாதிரி ஒரு ஹால் எடுத்து போட்டு வச்சுட்டார்.
இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா தனுஷ் சார் ஒர்க் அவுட் பண்ணுவாரா எனக்கு தெரியல. அங்கே பார்த்தா 4:30 மணிக்கு அசிஸ்டன்ட் அவங்க ஃபோன் பண்ணுறான் எனக்கு, இந்த மாதிரி சார் தனுஷ் சார் நீங்கள் ஜிம்முக்கு வரீங்களான்னு கேட்டார். ஏன்னா நாங்கள் ரொம்ப லேட்டாக முடித்தோம் நைட்டு. பரவாயில்லையடா போய் பார்த்தா அங்கே ஒரு ஃபுல் டீமும் ஆக்டிவாக அங்கே ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப த்ரில் ஆகிடுச்சு. சரிடா நமக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனி கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட் லைக் தட். ஸோ தட் இஸ் அ வெரி அந்த ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் வந்து எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு இது கொடுக்குது சார், ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது, அண்ட் புதுசாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃபிட்னஸ்ங்கிறது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டுமா, இல்லை ஒரு மென்டல் ரிலீஃபு அல்லது ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி கிடைக்குதா? மென்டல் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ஏன்னா நம்ம லோஸ் அப்ஸ் அண்ட் லோஸ் எல்லாத்தையுமே வந்து அது பண்ணும்போது இட் ரியலி பூஸ்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஒரு தெளிவாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் எனக்கு கிடைக்குது. எனக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி, சில பேர் வந்து யோகா பண்ணுவாங்க, சில பேர் மெடிடேட் பண்ணுவாங்க, விச் கிவ்ஸ் தம். எனக்கு ஒர்க் அவுட்டில் ஐ ஃபைண்ட் தட். ஸோ ஒருத்தங்களும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். எங்கே நம்மளை வந்து ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம். எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து ஜிம்மில் ரிலீவ் பண்ணுவேன். ரொம்ப கோவமாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப அப்செட்டாக இருந்தாலும் சரி, அகெயின் புஷ் பண்ணும் போது அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இன்னும் பில்டப் ஆகிற மாதிரி ஐ ஃபீல். ஸோ உங்களுக்கு வந்து ஜிம்மு தான்? எனக்கு ஜிம்மு தான் சார். அண்ட் ஐ லவ் அட்வென்ச்சர் சார். அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஸ்கை டைவ் போய் கற்றுட்டேன், அதுவும் அப்படி தான். ஸ்கை டைவிங் கிட்டத்தட்ட 79 ஜம்ப்ஸ் முடிச்சிருக்கேன் சார் இது வரைக்கும். ஐ ஹேவ் அ லைசன்ஸ் இன் ஸ்கை டைவிங். எங்கே போய் பண்ணீங்க? லண்டனில் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன் சார். அதுக்கப்புறமா தாய்லாண்டில் போய் பண்ணேன். ஐ டன் இன் துபாய். அந்த மாதிரி நிறைய இடத்துல வேர் எவர் த ட்ராப் ஜோன்ஸ் அதர் யூஎஸ்பி அஃபிலியேட்டட் எங்கே இருக்கோ அங்கே போய் பண்ணுவேன் சார். ஸோ அது வந்து என்னென்னா ஒரு தடவை நான் ஜம்ப் பண்ணிட்டு வெளில வந்துட்டோன்னா ஒரு புது லைஃப் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் சார். ஏன்னா அந்த பேர்ட்ஸ் ஐ வியூவில் நம்ம தனியாக அந்த ஃப்ரீ ஃபால் பண்ணும் போது அது ஒரு வேறு ஒரு ஃபீல் சார் அது. ஸோ அது வந்து எங்கள் அம்மா வந்து போதும்ப்பா நீங்கள் சும்மா போய் பண்ண வேணாம் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்ருக்காங்க. பட் ஐ வாண்ட் டு டூ மோர். எவரெஸ்ட்டில் குதிக்கணும்னு ஆசை எனக்கு. எவரெஸ்ட் மேலே இட்ஸ் அமேசிங் திங் டு டூ. ஆக்சுவலாக அங்கே போய் கேம்ப் பண்ணி ஒரு 10 நாள் கேம்ப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வில் டைவ். ஸோ அதெல்லாம் நேரம் இது சார், இதுக்கெல்லாம் எதுக்கு நேரம் நமக்கு இருக்குது சார். ஆக்சுவலாக நான் வந்து டக்குன்னு படம் பண்ணல சார். நம்ம ஒரு படம் கதையை செலக்ட் பண்ணிட்டோம்னா ஐ ஹாவ் தட் டைம் அண்ட் ஐ மேக் யூஸ் ஆஃப் இட். இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி தான் தட்ஸ் சம்திங் மை பேஷன் சார். அவ்வளோதான், மை ட்ராவலிங் அண்ட் டூயிங் ஆல் ஸ்டஃப் பேஷன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கி தான். வீட்டில் என்ன சொல்கிறாங்க? ஏதோ அம்மா கூட பண்ணாதப்பா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா பண்ணாதன்னாங்க, பட் மை ஒய்ஃப் சப்போர்ட்ஸ். இல்லை பண்ணுங்க, பிகாஸ் அவங்க சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் சும்மா ஒரு டேண்டம் ஜம்புக்காக போனோம் ஆக்சுவலாக லண்டனில். அப்போ நான் சொன்னேன், இது ஏன் யாரோ ஒருத்தர் நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. பண்ணுங்களேன் அப்படின்னு போய் விசாரித்தப்போ தே ஆர் டூயிங். அங்கே வி ஹவ் டு என்ரோல் ஃபார் த லைசன்ஸ்க்காக பண்ணோம், பட் அது ஒரு கோர்ஸ் பண்ணணும் நீங்கள் அப்படின்னாங்க. அப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா தனியாக நான் ஜம்ப் பண்ணணும், அதுன்னு யாரோ ஒருத்தங்க நம்ம அவன் கட்டி வச்சு நம்ம ஜம்ப் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ், பட் நம்ம ஜம்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஐ ஸ்டார்டட். அப்போ அந்த லைசன்ஸை வாங்கினதுக்கப்புறம் 25 ஜம்ப்ஸ் பண்ணணும் அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு. அது லெவல் 8 லெவல் இருக்குது. அந்த லெவல் ஒன்று ஏன்னா ஒரு லெவல் வந்து சம்டைம்ஸ் ஒரு வாரம் ஆகும், 10 நாள் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த லெவலை முடிக்கிறீங்களோ, நீங்கள் அந்த 8 லெவல்ஸ் முடிஞ்சோன்னா அந்த லைசன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணால் ட்ராப் ஜோனில் நீங்கள் உங்கள் லாக் புக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ ஜம்ப் பண்ணி 60 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஜம்ப் பண்ணியிருந்தீங்கன்னா யூ நீட் நாட் டேக் அ ரிஃப்ரெஷிங் கோர்ஸ். இல்லைனா நீங்கள் ரிஃப்ரெஷிங் கோர்ஸ் எடுக்கணும். திருப்பி தே வில் ஆல் டெல் யூ என்னெல்லாம் மேல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இதுனா என்ன பண்ணுவீங்க, இப்படி திடீர்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணலான்னா என்ன பண்ணுவீங்க, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், டேங்கிள் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இதெல்லாமே தே வில் ப்ராசஸ் நம்மளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோர்ஸை முடிச்சிட்டோம்னா தென் வி கேன் ஜம்ப். நாங்களாம் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. இது மாதிரி யாராவது குதிக்கிறத இதில் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு எப்பா நீங்கள் இட்லிக்கடையை பற்றி சொல்கிறப்போ ஒரு ஜிம்மே போட்டுட்டோம், நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லைன்னு. எங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்க, எங்கே ஷூட் பண்ணீங்க மெஜாரிட்டி ஆஃப் த மூவி? சார் ராமநாட்டில் ஷூட் பண்ணோம், அப்புறமா திண்டுக்கல்லில் ஷூட் பண்ணோம், அப்புறம் ஃபாரினில் போய் ஷூட் பண்ணோம். ஐ திங்க் நாங்கள் போன இடத்துல பிகாஸ் there's a lot of location changes. எல்லா இடத்துலையும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இல்லை. பட் ஹீ மேட் ஷுவர் எல்லோரும் கம்ஃபர்டபுளாக ஆகி, ஏன்னா பிகாஸ் நானும் ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு தெரியும், அவரும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹி மேட் ஷுவர் தட் எவ்ரி திங் வாஸ் தேர். அவரும் உங்களை மாதிரி ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுற கேரக்டர்? ஆமாம். இப்போ ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். பார்த்தீங்கன்னா அவரும் இப்போது ஹி வாண்ட்ஸ் டு புட் ஆன் லிட்டில் மாஸ். ஸோ ஹி இஸ் ஆல்சோ டூயிங் ட்ரெயினர் வராரு. ஸோ இட் வாஸ் சர்ப்ரைஸ்ட். அண்ட் அந்த டிசிப்ளின் தானே சார். ஏன்னா இப்போ நமக்கு அது ஆக்டர், அவரும் ஆக்டரை மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அவர் டிரெக்டும் பண்ணுறாரு, ப்ரொடக்ஷனும் பார்த்துக்கிறாரு, அதுக்கு மேலே இதுக்கும் டைம் ஒதுக்குறாருன்னா தட் மீன்ஸ் தட் டிசிப்ளின். ஸோ இட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங்.
செய்யணும்னு நினச்சா செய்யலாம் சார், செய்யணும்னு நினச்சா செய்யலாம், மனசு வைக்கணும், அவ்வளோதான். இந்த கேள்வி எனக்கும் சேர்த்து தான் கேட்டேன் சீரியஸ்லி. ஏன்னா நிறைய பேர் வந்து குரூப்பாலாம் முடிவு எடுப்பான், டெய்லி வேலை வாக்கிங் போகணும், ஜிம்முக்கு போகணும் அப்படின்லாம். பட் ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி இஸ் மிஸ்ஸிங். ஒரு வே ஆஃப் லைஃப் அதை மாற்றுறப்ப அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். எஸ் சார், அது நிச்சயமாக அது மைண்ட் செட் தான் சார். அது ஒரு 15 மினிட்ஸாக இருக்கட்டும் சார், 20 மினிட்ஸ் நமக்கு அந்த கிடைக்கிற டைமை நம்ம வந்து அட்லீஸ்ட் இது பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல சார், அது பண்ணிட்டோம். எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அது மாதிரி நம்ம ஒரு ஒர்க் அவுட்டுன்ற ஒரு 10-15 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். அப்புறம் அப்படியே யூ ஸ்டார்ட் லைக்கிங் இட். அதாவது நிறுத்தாமல் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது பண்ணிவிட்டு அந்த டச்சிலே இருந்தாலே போதும் சார். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் சார். 15 மினிட்ஸ் ஆகும், அப்புறம் 20 மினிட்ஸ் ஆகும், இன்ட்ரெஸ்ட் ஆகும், உங்கள் பாடி சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கே யூல் ஃபீல் நைஸ். சரி வா, ஒரு half an hour 45 மினிட்ஸ் ஆகும். தட்ஸ் ஹவ் இட் ஆல். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது எனக்கு ஒரே ஒரு டஃப் பீரியட் என்னென்னா வணங்கான் பண்ணும்போது தான் சார். 1.5 வருஷம் நோ ஒர்க் அவுட் பண்ணாதீங்கன்ட்டார். ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜுக்கு, ஏன்னா இப்போ சைன் லாங்குவேஜ் எல்லாம் பண்ணணும், பாடி லூஸாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்டமக்கெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க, அப்படியே டைட்டாக இருக்க வேண்டாம். சரி சார், ஓகே சார் அப்படின்ட்டு அப்படி பண்ணது தான். தட் வாஸ் அ டிஃபிகல்ட் டைம், பட் ஐ என்ஜாய்ட். என்னெல்லாம் என்னால் பண்ண முடியல, நல்லா சாப்பிட்டேன், அம்மா சமைச்சதை சாப்பிட முடிஞ்சது, அம்மா வாஸ் வெரி ஹாப்பி. பட் இட் வாஸ் தட் அதுக்கப்புறம் திருப்பி கெட்டிங் பேக் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பிகாஸ் லாட் ஆஃப் இன்ஜுரிஸ் இருந்தது. ஸோ அதெல்லாத்தையும் மீண்டு திருப்பி பேக் டு ரொட்டீன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் நமக்கு பாடி முன்னாடியே தெரிஞ்சதுனால டக்குன்னு ஐ குட் கெட் பேக். பாண்டவர் பூமியில் தமிழரசன் ஒரு பையன் வருவான். இவ்வளோ பாவமா, இவ்வளோ நல்லவனா. ஆக்சுவலாக ஒரு மெலோ ட்ராமாவில் ஃபிட்டுன்னு ஆகிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பக்கம் எப்படி ஆக்ஷனில் சில பேருக்கு தான் ஃபிட்டுன்னு ஆக்க முடியுமோ அது மாதிரி சொல்லுவாங்க. அது எஸ்பெஷலி சேரன் மாதிரி இயக்குனர்கள் வந்து ரொம்ப டிமாண்டிங்காக அந்த ரொம்ப நுட்பத்தோடு அதை செய்வாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது பாண்டவர்? ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி எந்த கதைகளுமே பண்ண மாதிரி தெரியல. எஸ் சார், பட் அதுக்கு ரீசனும் என்னென்னா பாண்டவர் பூமி படம் ரொம்ப நல்லா போச்சு சார். இட் இஸ் வெல் ரிசீவ். பட் ஏன் எனக்கு அடுத்த படங்கள் ப்ராப்பரான இயக்குனர்கள் வரல அப்படின்றத வந்து சேரன் சாரே வந்து ஒரு மீட்டிங் ஏதோ நடந்துகிட்டு இருந்துச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் மீட்டிங், டைரக்டர்ஸ் மீட்டிங், சம்பளம் அந்த டைம் இவங்கள போடல. அது டக்குன்னு சேரன் சார் வந்து இமீடியட்டாக உள்ளே வந்துட்டு, சார் ஒரு பையன் ஒரு படம் பண்ணியிருக்கான், படம் நல்லா ஓடிருக்கு, அவனை யூஸ் பண்ணுங்களேன், அவனையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வேறு யாருக்கும் சம்பளம் ஜாஸ்தி கொடுத்துட்டேன், இது பண்ணிட்டேன், ஹீஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப், அவன் நல்ல நடிகன், அவனை நீங்கள் எடுக்கலாமேன்னு அவர் ஒரு ஆதங்கப்பட்ட பாயிண்ட்டும் இருந்தது. ஸோ இப்போ அது பட் அது வாட் ஐ எக்ஸ்பெக்டட். சரி, இந்த ஒரு ரெக்கக்னிஷன் ஒரு சேரன் சார் அப்போ பீக் டைரக்டர் சார் அப்போது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னும் பல பெரிய டைரக்டர்ஸ்கள் நம்மளை கூப்பிடுவாங்கன்ற ஒரு இதில் தான் பண்ணுறோம். பட் அது நடக்கலைன்னும் போது தென் ஐ ஃபெல்ட், சரி ஓகே, இனிமேல் நம்மளோட என்ன உன்னோட பாசிட்டிவ் ப்ளஸஸை நீ யோசி, எந்த விஷயத்தில் நீ வந்து பில்ட் பண்ண முடியும் யோசின்னு தான். அப்புறம் தென் ஐ டுக் அ டிஃப்ரெண்ட் பாத். ஸோ ஓகே, ரொம்ப சாஃப்ட் கேரக்டர்ஸ், ஓகே ஃபைன், அது வந்து நமக்கு வந்து திருப்பி இட் டிட்ன்ட் ரீப். ஸோ அப்போ நம்ம ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன, நமக்குன்னு ஒரு பாத்தை ஒன்று ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான். தென் ஒரு ஆக்ஷன், ஒரு த்ரில்லர், தென் இட் ஸ்டார்டட் ஒர்க்கிங். தென் அப்படியே ஒன்று ஒன்றா பண்ண பில்ட் இட் அப் ஃப்ரம் தேர். பட் ஐ ஸ்டில் லவ் டூயிங் ஃபிலிம்ஸ் லைக் பாண்டவர் பூமி. பட் அது இந்த காலகட்டத்தில் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கும் தெரியல சார். ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலையுமே அந்த மாதிரி ஒரு மெலோட்ராமா எமோஷன்ஸ்க்கு வந்து இது கரெக்டாக சொல்கிறப்ப எப்போதுமே அதுக்கான இயக்குனர் அமைஞ்சால் கண்டிப்பாக பண்ணுவோம் சார். அந்த கதை ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் சார். பட் அது எனக்கு வரல இன்னும். ஏன்னா இப்போ வந்து வேறு ஒரு ஜோனில் எல்லாருமே இயக்குனர் நம்மளை யோசிக்கும் போதே சரி இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அப்படி கம்மிங் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங். அதில் என்ன நம்ம புதுசாக பண்ணலாம் அப்படின்றத செலக்ட் பண்ணி தான் இப்போ டூயிங். சக்கச்சி வந்த வானம் ஒரு பக்கம் சிம்பு, இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி, மணிரத்னம் டைரக்ஷன், இந்த பக்கம் பாலாவோட ஒரு வாக்கு, இந்த பக்கம் மணிரத்னம் அவர்களோட வாக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? தட் டூ சிம்பு அண்ட் விஜய் சேதுபதி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது சார். ஒரு மல்டி ஸ்டாரரோட பண்ணும் போது கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் சார். நான் எப்போதுமே நான் வந்து நான் ஒரு இன்ஃபீரியாரிட்டியாக நான் இது என்றைக்குமே ஃபீல் பண்ணதில்லை. இல்லை ஒரு ஃபியர் இல்லை எனக்கு. மற்றவங்களோட பண்ணும் போது எனக்கு பெஸ்ட்டு தான் வெளியில் வரும் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு எப்போதுமே. ஸோ அங்கேயும் எனக்கு அப்படி தான் சார். வென் யூ ஹேவ் குட் ஆக்டர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, யூ கிவ் யுவர் பெஸ்ட். அப்படி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் மணி சார் எப்படி பாலா சார் கூட நான் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்டணும், மணி சார் கூட ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் பல தடைகள், ஏன்னா வேறு யாரோ பண்ணுறதா இருந்துச்சு, ஐ திங்க் ஃபஹத் ஃபாசில் பண்ணுறதா இருந்தது. அது அவர் இல்லைன்னொன்னே டக்குன்னு நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஸோ
அப்போ நான் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வர சீனெல்லாம் பார்க்கும்போது அந்த சீன் பயங்கர வைரல். இப்போ கூட நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சீன் தான். எஸ் சார். அது நான் கேட்டேன் அசிஸ்டன்ட் டைரக்டர், இதுதான் எழுதியிருந்தார் ஃபர்ஸ்ட் ஃபாதர் சார். இல்லை சார், உங்களுக்கு ஒன்று பண்ணியிருக்காரு. ஏன்னா உங்களை ஒன்ஸ் ஹீ ட்ராவல்ஸ் இன் த கேரக்டர், அவரும் ஹீ மாடிஃபைஸ் அ லிட்டில் பிட் ஆன் தட் சார். அது நான் அவர்கிட்ட நான் பார்த்தேன். அண்ட் அவர் பெருசாக நடித்து காமிக்க மாட்டார் சார். பட் ஆனால் அது என்னமோ உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து அதை ஃபீட் பண்ணிடுவார் சார். அந்த சிச்சுவேஷன் வேர் யூ ஆர், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்துடும். எனக்கு அந்த ஜெயில் சீன் இருக்குல்ல சார், அந்த மாதிரி தான் நடந்துச்சு. இப்படி கீழே உட்காந்துட்டார் சார். இப்படி நான் இங்கே வந்து சேரில் உட்காந்துட்டு இருக்கேன், டேபிளில் உட்காந்துட்டு இருக்கேன். இப்படி கீழே உட்காந்துட்டு முட்டி போட்டுட்டு அருண் டெல் த டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு, நவ் யூர் ஃபீலிங் திஸ் இஸ் த டைம் யூர் ஃபீலிங் கில்ட்டி, இது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சார். உள்ளுக்குள்ளே பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வருது. ஸோ அந்த விதத்தில் மணி சார் வாஸ் எக்ஸலண்ட். அண்ட் ஒரு ஃப்ரேமில் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுற விஷயம் ஒன்றுமே பெருசாக நம்ம பேசியிருக்க மாட்டோம். பட் அந்த ஃப்ரேம் இட் செல்ஃப் வில் டெல் தட் ஸ்டோரி. அதெல்லாம் அவர் எல்லாத்த வழியும் கதை சொல்லுவார். ஆமாம் சார். ஃப்ரேமில், லைட்டிங்கில். ஸோ நம்ம ஒன்றுமே ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ரொம்ப பெருசாக பண்ணலன்னா கூட அதில் ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணி விட்டுருவார். ஸோ இன் தட் வே இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் சார். அண்ட் ஒர்க்கிங் வித் சிம்பு அண்ட் விஜய் சேதுபதி சார் அண்ட் நம்ம அருண்சாமி அண்ணா, நிறைய ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது. அண்ட் அந்த லாஸ்ட் சீன் நாங்கள் அந்த வண்டியில் பண்ணுறதெல்லாம் பயங்கர ஜாலியாக இருந்தது. அண்ட் ப்ளஸ் அவர் எப்படின்னா வந்துட்டு சும்மா ஒரு 4 சேரை போட்டுட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க மாதிரி அந்த சீனை ஃபுல்லாக என்ஆக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்தது. அண்ட் எல்லாரும் அருண்சாமிலேருந்து எல்லாருமே பண்ணுறாங்க. அண்ட் பிரகாஷ் ராஜ் சாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த ஒரு டிசிப்ளின், அந்த ஒரு ஷாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அந்த செட்டில். இட் இஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித். அதே மாதிரி இந்த பக்கம் மாஞ்சாவேலு, தடையற தாக்க, ரெண்டுமே நல்ல ஹிட்டான படங்கள். அந்த படங்கள்லாம் என்னென்னா ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃபுல் மீல். அந்த படம்லாம் இமோஷன்ஸ் இருக்கும், ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் இருக்கும், அப்புறம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, பிரதர் சென்டிமெண்ட்டு. உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீமில் கிடச்சிது. பிரபு சாரோட ஒர்க் பண்ணேன், கார்த்திக் சாரோட ஒர்க் பண்ணேன், பிரகாஷ் ராஜோட சாரோட ஒர்க், இப்படி ஒரு இது அமைஞ்சுது. ஸோ இந்த தடையற தாக்க அண்டு மாஞ்சாவேலு, இந்த 2 படமும் உங்கள் கெரியரில் எவ்வளோ முக்கியமான படம்? மலைமலை அகைன் மலைமலை அது சீரியஸாக வந்தது அப்படியே. ஆமாம் சார். மலைமலை, மாஞ்சாவேலு, அதுக்கப்புறம் தான் தடையற தாக்க. ஸோ இது ஃபாதர் இன் லா ப்ரொடியூஸ்டு சார். ஸோ அவர் வந்து ஹி வாண்டட் ஒரு பேக்கேஜாக ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் அந்த விஎன்சி ஆடியன்ஸ்ட்டும் போய் ரீச் ஆகணும்னா எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு தென் ஸோ வி செலக்டட் மலைமலை. அண்ட் சந்தானமாக இருக்கட்டும், பிரபு அண்ணா. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது சார். காமெடி ஆக்ஷன். ஸோ கமர்ஷியல் செக்மெண்ட்டுக்குள்ளே என்ன வச்ச படங்கள் இது. அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி மாஞ்சாவேலும் கார்த்திக் சார் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஒரு ஆக்டராக என்னை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவில் எனக்கு ஏன்னா அதான் நான் சொன்ன மாதிரி வென் யூ ஆக்ட் வித் பெட்டர் ஆக்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, ஆட்டோமேட்டிக்லி யோர் பெஸ்ட் வில் கம் அவுட்ன்றது தான். ஸோ அதுதான் அங்கே நடந்தது. அண்ட் தீஸ் ஃபிலிம்ஸ் ஆக்சுவலி டுக் மீ டு த டவுன் சவுத். எல்லாத்தையுமே கொஞ்சம் போகிறதுக்கான ஒரு பெரிய ஓப்பனிங்காக அது அமைஞ்சுது சார். அதுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக அது மாதிரி கதைகள் அமையலை. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு. அப்போ தான் யானை கரெக்டாக வந்தது. ஸோ ஈச் ஃபிலிம் என்னை வந்து அப்படியே ஒரு அடுத்தடுத்தது என்ன புரிஞ்சுக்கிறதுக்கும் ஆடியன்ஸை கொண்டு போய் அடுத்த லெவலில் சேர்க்கறதுக்குமா தான் ஹெல்ப் பண்ணுச்சு சார். ஸோ ஐம் பிளஸ்ட் நான் சொல்லுவேன். இப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக க்ரோ ஆன ஒரு ஹீரோனா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அல்லது ஒரு சினிமாவில் இப்போ அந்த ஒரு பிக் லீப் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட கேப்புக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன இருந்தால அது மாதிரியான ஒரு பிக் லீப்பை நோக்கி இந்த இட்லி கடை உங்களை நகர்த்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார் நிச்சயமாக ஒரு ஆடியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் சார். ஸோ ஐ நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஸ் சச். இது அப்படியே நம்ம வேறு எங்கேயோ பிகாஸ் ஐ ஹாவ் லைன் அப் ஆஸ் வெல். பட் இதில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், ஆடியன்ஸ் எக்ஸைட் ஆகிறாங்களா, என்ஜாய் பண்ணுறாங்களான்ற ஒரு விஷயம் தான். ஸோ தட் வே ஏன்னா இப்போ நான் அந்த தாட்டுக்கே போகல சார். நம்ம இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் கோன் டு டேக் அஸ் எல்செல்ஃப். வி ஹேவ் டு ரீச் ஆடியன்ஸ், அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காருல அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயம் இருந்தாலே நமக்கு இட்ஸ் மோர் தென் இனஃப். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஐ திங்க் இட் வில் பி அ வெரி குட் ஃபிலிம். அதில் நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம கதாபாத்திரமும் அதில் பேசப்படும் அப்படின்றது தான் எனக்கு இப்போ இருக்கிற ஒரு விஷயம். நம்ம நிறைய எதிர்பார்ப்போம்,
நம்ம 100% கொடுத்துருப்போம், ஆனால் அது கரெக்டாக ரிசீவ் ஆகிருக்காது. ஓகே, அந்த மாதிரி நேரங்கள்லாம் நீங்கள் எப்படி திரும்ப எப்படி அந்த பெவிலியனுக்கு திரும்ப வருவீங்க? சார் அது நம்ம எப்படியே புஷ் பண்ணணும் சார். அது புஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஒரு மைண்ட் செட், ஓகே, ஒரு பர்பஸ், வி ஹவ் கம் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் தெர் இஸ் அ பர்பஸ். ஐ நோ தட் நம்ம மேலே நமக்கு ஒரு பிலீஃப் இருக்குது. அந்த பிலீஃபை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுங்க சார். உங்களை நீங்கள் நம்பணும். அந்த நம்பிக்கையை மட்டும் நான் விடவே இல்லை சார். அது யார் என்ன சொன்னாலும் நோ, வி கேன் டூ பெட்டர். ஐ நோ தட் இது உன்னோட ஒர்த் இல்லை, இதை விட உன்னோட ஒர்த் பெட்டர் தான்டா. அது நீ புஷ் பண்ணுன்னு உள்ளுக்குள்ளே நம்ம சொல்லிக்கிறது தான். ஸோ ஐ பிலீவ் இன் மை செல்ஃப் சார். அதுதான் என்னை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. ஐ ஸ்டில் பிலீவ் தட் தெர் இஸ் அ பொசிஷன் வேர் ஆடியன்ஸ் வில் லுக் அட் இட் அ டிஃப்ரெண்ட் வே அண்ட் அது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. அண்ட் அதுக்கான தேடல், அதுக்கான கரெக்டான ஒரு கதைக்களம் எல்லாத்தையும் தேடிட்டு தான் இருக்கும். அது கரெக்டாக அமையும் போது ஐ திங்க் இட் வில் ஹிட் தேர். இட்ஸ் குட். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். 30 வருஷமாக சினிமாவில் நேரடியாக இருக்கீங்க. நீங்கள் 30 இப்போ தான் யோசிச்சு 30 வருஷம் ஆமாம், எனக்கே தெரியல சார். நான் கொஞ்சம் கண்டென்ட்லாம் எடுத்து வாக் பண்ணிட்டு இருக்கப்போ தான் பார்த்தேன். எனக்குமே ஆச்சரியமாக இருந்தது, என்ன இது இவர் 30 வருஷமாக சினிமாவில் இருக்காரா? எனக்கு வந்து அந்த நீங்கள் நம்ம லியோனி சார் கூட ஒரு படம் பண்ணியிருப்பீங்களா, அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அப்போ பார்க்குறோம், செம்ம ஃபன்னாக இருக்கும் அந்த படம். அந்த பீரியடில் நாங்களும் பண்ணிகிட்டு இருந்துருப்போம் அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ இப்போ தான் பார்த்த மாதிரி இருக்குது அந்த படம்லாம். அதுலேருந்து அப்புறம் தான் பார்த்தா ஃபிலிமோகிராஃபி பார்க்குறப்ப நிறைய கம்மி படம் தான் சார் பண்ணது. 30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 30 ஆமாம், அவ்வளோதான். நிறைய கேப்பு, நிறைய விஷயங்கள். பட் அது எல்லாமே வந்து மேட் மீ என்னையே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய டைம் எனக்கு கொடுத்துதான் நினச்சிக்கிறேன். நான் ரொம்ப ஏர்லியாக வந்துட்டேன், மெச்சூரிட்டி லெவல் இல்லை. 18 வயசில் வந்தால் என்ன சார் தெரியும், ஒன்றும் தெரியாது. பட் கற்றுக்கிட்டது எனக்கு ஒரு வகையில் எனக்கு இட் மேட் மீ ஸ்ட்ராங்கர் சார். ஆஸ் அ பர்சன் மேட் மீ ஸ்ட்ராங்கர். ஸோ ஒரு வெற்றி தோல்வின்றது வந்து பேலன்ஸ்டாக எப்படி எடுத்துக்கணும்னு நமக்கு தெரியும். அண்ட் ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் இட், ஒரு சக்ஸஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுத்துருக்கு சார். ஸோ அதனால் ஐ டேக் இட் இன் அ வெரி பேலன்ஸ் ஸ்டேட். முதல்ல சொல்லிட்டேன், யூ கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். Actually, it's a good attitude. Yeah. Super. Very nice. Thank you, sir. More than an interview, ஒரு லைஃப் லெசன்ஸ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களில் ஒரு மனிதர் எப்படியெல்லாம் அதை கடந்து வந்தாருங்கிறது இன்டர்வியூட சேர்ந்து ட்ராவலாக இருக்கு. Thank you so much. Best wishes, sir. வாழ்த்துக்கள். Good luck. Thank you so much. Thank you. Wonderful, sir. Thank you. Behind Woods Master inspires with actor Arun Vijay. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Prithvi Innerwears Women's and Kids, your perfect partner. Powered by MCR Pure Cotton Club, formals and casual shirts. Saubhagya Home and Kitchen Appliances. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B Veg Restaurant. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Grand Royal Tours and Prithvi Women's Innerwears, your perfect partner, presents Behind Woods Master Inspirers with actor Arun Vijay. Powered by MCR Pure Cotton Club, Saubhagya Home and Kitchen Appliances, A2B Veg Restaurant.